எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 34வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி சூரிய பகவானை பற்றி சாம்ப புராணம்ன்ற நூலில் இந்த கதை இருக்குது. ஒரு சில வரிகள். பிரம்மா படைப்பு தொழில், அவருக்கு துணையாக 7 ரிஷியை படைக்கிறாங்க. அவங்க சப்த ரிஷிகள்னு சொல்கிறாங்க. அதில் மரிஷி தான் ஃபஸ்ட்டு முதல்வர். மரிஷி சம்பூதின்றவரை மணக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. கச்சியவர் இவர் மகா பண்டிதர் ஆயிட்டார். சாஸ்திரம் வேதம் எல்லாத்தையும் முழுவதும் கற்றுருக்காரு. ஞான பண்டிதர். தட்சனோட 13 பெண்களையும் இவர் மணக்கிறாரு. மூத்தவள் தான் அதிதி. இவங்க கற்பு செல்வி, உத்தமி, கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனுக்கு தான் சேவை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க. தர்ம தேவதை இவங்களோட பெருமையை உலகுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. அதாவது அதிதி கர்ப்பமாக இருக்காங்க, கணவனுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வாசலில் ஒரு குரல் கேட்குது. தாயே அப்படின்னு குரல் கேட்குது. உடனே அவங்களால போக முடியல. கணவன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அன்னமிட்ட கையோடு போகிறாங்க. போய் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே வெளியில் இருக்கிறவங்க கோபப்படுறாங்க, சாபம் விடுறாங்க. உனக்கு வெளியில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், நாங்கள் முக்கியம் இல்லையா? உன்னோட வயிற்றில் இருக்கிற கரு அது முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே கரு மிருதம் ஆகும் அப்படின்னு சாபம் விட்டுறாங்க. அதிதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உள்ளே இருக்கிற கணவர் வராரு. உண்மை தெரியுது அவருக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி. உடனே மயக்கம் போட்டவங்களை தெளிய வச்சு உண்மையை சொல்லி தெளிவுபடுத்துகிறாரு. அதுக்கப்புறம் மிருது பிண்டம் அண்டமாக மாறும், அண்டம் பிளக்கும், மகன் பிறப்பான், நவகிரகங்களுக்கு தலைவனாக இருப்பான், விஷ்ணுமை போல வல்லமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அதிதி அண்டத்திலேருந்து ஒளி தோன்றி 12 புதல்வர்கள் அவதரிக்கிறாங்க. அந்த 12 பேரும் ஒன்று சேர்ந்து சூரியனா 1000 கிரகங்களோட உலா வர்றாரு.